ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட் அல்வா. கேரட் அல்வா ஈஸியாக வீட்டில் எவ்வளோ சீக்கிரம் இன்க்ரீடியன்ஸை வச்சு செய்ய முடியுமோ செஞ்சு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முக்கியமாக தேவை கேரட். 2 லார்ஜ் கேரட்டை எடுத்து நல்லா துருவி வச்சுக்கணும். நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கீ, ஏலக்காயும் சுகரையும் லைட்டாக 1-2 தட்டி பொடிச்சு வச்சுக்கணும். சுகர் தனியாக வச்சுக்கணும். கேஷ்யூ நட், முந்திரி திராட்சை போடணும். உங்களுக்கு இன்னும் என்ன வேணுமோ பாதாம் பிஸ்தா எது வேணால் போடலாம். அதே மாதிரி 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. ஃபஸ்ட்டு அடிக்கணமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா சூடாக்கணும். அதில் முந்திரி பருப்பை எடுத்த முந்திரி பருப்பை நல்லா போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். நல்லா ஓரளவு கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே திராட்சையை போட்டு நல்லா மறுபடியும் வறுக்கணும். நல்லா புஷ்ஷுன்னு வரும் திராட்சை. அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்து தனியாக இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதே பாத்திரத்தில் நெய் ஊற்றி மறுபடியும் 2 கேரட் எடுத்தேன்ல, அந்த கேரட்டை வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். கலர் மாறணும். கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி மாறணும். செகண்ட் வந்து ரா ஸ்மெல் போயிடும். இந்த நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா ரா ஸ்மெல் போயிடும். கீயில் வறுக்கிறதுனால டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா வறுத்து முடிச்சதுக்கப்புறமேட்டு 2 டம்ளர் பசும்பால், ஆர் நீங்கள் ஆவின் பால் எந்த பால் வேணாலும் யூஸ் பண்ணலாம். காய்ச்சி ஆற வச்ச பாலை நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்புறம் சைடில் இருக்க ஏடெல்லாம் எடுத்து அதுக்குள்ளேயே மறுபடியும் போட்டு 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 நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு டேஸ்ட். ஆக்சுவலி நம்ம சுகர் போடாமையே இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வந்தோன்னே நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி வரும். வந்ததுக்கப்புறமேட்டு 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் ஏலக்காய் தூளும் பொடிச்ச சர்க்கரையும் லைட்டாக தூவணும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணணும். சுகர் ஆட் பண்ணோன்னா நல்லா இலகி வரும். சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து மறுபடியும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்த முந்திரி பருப்பு, திராட்சை பருப்பு, இன்னும் பாதாம் பிஸ்தா எது வேணாலும் போட்டு நம்ம அதையும் நல்லா வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். டடா, டேஸ்டியான ஹல்வா ரெடி. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பை.